உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஜாதிக்காயை பற்றி தெரியும்னு தெரியல. ரீசெண்டாக கேரளாவில் என்னோட தாத்தா வீட்டுக்கு போயிருந்தப்ப அங்கே அவங்க வீட்டில் வளர்ந்த ஜாதிக்காய் மரத்தை தான் நான் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருந்தேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது ஒரு எலுமிச்சம் மாதிரி தெரிஞ்சு, நானும் சரி இது எலுமிச்சம்லாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில், அட் த சேம் டைம் ஒரு எல்லோ அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்குது. இதுக்கு சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேதத்துலேயும் பயங்கரமான மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ்வலாகவே சொல்லுவாங்க. அண்ட் யூஸ்வலாக நம்மளோட ரெகுலர் ஃபுட்லேயுமே இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இங்கிலீஷில் நட்மெக்குன்னு சொல்லுவாங்க, தமிழில் தான் இதை ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். க்ளோஸராக பார்க்கும்போது இந்த சைஸில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதை பார்த்ததுக்கப்புறம் எடுக்காமல் இருப்போமா, கொஞ்சமாக பறிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஊருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை உள்ளே திறந்து பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சைடில் அப்படியே கத்தி வச்சு நாங்கள் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே இருக்க ஒவ்வொரு பொருளுமே ஆக்சுவலாக நல்ல பெனிஃபிஷியலாக இருக்குது. இதில் ஆக்சுவலாக இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லீப் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இதை பவுடர் பண்ணி மில்கில் போட்டு குடித்தா நல்ல ஸ்லீப் கொடுக்குங்கிறாங்க. டைஜஷனுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷாக சூப்பராக ஒரு பால் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த ரெட்டிஷாக இருக்கிறத வந்து ஜாதி பத்திரின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வாசனை திரவியமாக பொருளில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஓவராலாக அந்த ஜாதிக்காயுமே சமைக்கிற இடத்துல பிரியாணிக்கெலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நல்ல இந்தியன் ஸ்பைசஸில் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பைசஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஆக்சுவலாக இந்த ஜாதி பத்திரி வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜாதிக்காவை வந்து ஆக்சுவலாக நல்லா கவர் பண்ணி ஒரு லேயர் மாதிரி, அதை கிட்டத்தட்ட ஒரு ஸ்கின் லேயர் மாதிரி அது கோட் பண்ணியிருக்கோம். அப்படியே டேரெக்டாக எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு தான் அதை அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சுரண்டி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஏன்னா அது உடச்சிடவும் கூடாது அப்படிங்கிறக்காக ரொம்பவே நாங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அந்த ஜாதி பத்திரியை நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்ல ஒரு ரெட்டிஷாக யூனிக்காக ஏதோ ஒரு ஃப்ளவர் வந்து அந்த இதை அப்படியே கவர் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி வச்ச மாதிரி ஆக்சுவலாக இருந்துச்சு. அது எங்களுக்கு எடுக்கிறதுக்குமே நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரில் சின்னதாக அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் மீதி உள்ளதையும் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜாதிக்காய் ஆக்சுவலாக வெளியே தெரிய வரும் நமக்கு. ஆக்சுவலாக வெளியே ஓவரால் ஒரு கவரிங்க, அதுக்குள்ளே இந்த ஜாதி பத்திரிங்கிறது அதுக்குள்ளே தான் நம்மளோட இந்த ஜாதிக்காய் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேருக்கு இதை தமிழில் சொல்லும் போது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் இதை நட்மகுன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸ்பைசஸ் கடையிலையும் சரி, அட் த சேம் டைம் எல்லார் ஊரில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் நிறைய மளிகை கடையிலையுமே இப்போ ஈஸியாக அது வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்தியன் ஸ்பைசஸில் இது ஒன் ஆஃப் த முக்கியமான ஸ்பைசஸ். அண்ட் பிரியாணி பண்ணுறது, சூப்ஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நல்ல ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக கொடுக்கும். அட் த சேம் டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸுமே இது இருக்கிறது வந்து. ஸோ இதை நம்ம ரெகுலராக நம்மளோட ஃபுட் அண்ட் டயட்டில் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலாக ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். See you in the next video. Tada, bye bye.